இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து பரிபூர்ணமாய் உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். கேரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோவோத் என்று பெயரிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குவாதம் இந்த நாட்களிலே ஒவ்வொரு காரியங்களிலும் அநேக வாக்குவாதங்கள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். குடும்பத்திலே, சொத்து விஷயத்திலே வாக்குவாதங்கள், திருச்சபைகளிலே வாக்குவாதங்கள், சமுதாய காரியங்களிலே வாக்குவாதம் என்பது கிறிஸ்தவர்கள் செய்யலாமா, செய்யக்கூடாதா? கிறிஸ்துவின் அடியார்கள் செய்யலாமா, செய்யக்கூடாதா? கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் செய்யலாமா, செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா, வாக்குவாதம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இதுதான் உண்மை. வாக்குவாதம் பண்ணுவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஒரு இடத்தில் வாக்குவாதம் பண்ணினாரா என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு அங்கு இடமே இல்லை. அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாசர்கள் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலர்களானாலும் சரி, தீர்க்கதரிசிகளானாலும் சரி, வாக்குவாதம் அவர்கள் பண்ணுவதில்லை. வாக்குவாதம் என்றால் என்ன? அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குவாதமான காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அது நமக்கு மிகுந்த ஒரு மன அமைதியை அது கொடுக்கும். இங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவர்கள் துறவுகளை வெட்டுகிறார்கள். அந்த துறவுகளை வெட்டின உடனே தண்ணீர் கிடைக்கின்றது. அதை இது எங்களுக்குரியது என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை. என்ன கவனிக்க வேண்டும்? துறவை தோண்டும் பொழுது அவர்கள் தடுத்திருக்கலாம். அந்த இடத்தை அவர்கள் அடையாளம் காண ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் தடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பாருங்கள், தண்ணீர் வருவதை கண்டவுடன் அங்கே வாக்குவாதம் செய்கின்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே ஒரு நன்மை, ஒரு மேன்மை, ஒரு உயர்வு வருகின்ற பொழுதுதான் உங்களை சுற்றி இந்த வாக்குவாதங்கள் வரும். இதை நீங்க நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக, எதுவும் செய்ய தகாதவர்களாக இருக்கின்ற பொழுது யாரும் உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்க வீட்டை அருமையாக பிரம்மாண்டமாக நீங்கள் கட்டி எழுப்புகின்ற வேளையில் உங்கள் வீட்டை பார்த்து பொறாமை கொண்டு வாக்குவாதம் செய்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ வாக்குவாதம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் பொறாமையின் நிமித்தம் வருகின்றது. அப்போ ஒரு மனிதன் பொறாமையினால் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதற்கு எதிராக நாம் தர்க்கம் செய்வது வீண், விட்டுவிட வேண்டும். அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவங்களுக்கு நன்றாய் தெரியும், இது அவருடைய உரிமைதான், இது அவருடைய தேவைகள் தான், இது அவருடைய பிரயாசம் தான் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனாலும்
நம் மீது கொண்டிருக்கிற பொறாமையின் நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பொறாமையின் நிமித்தமாக வருகின்ற வாக்குவாதங்களிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும். ஏன் அப்படிப்பட்ட வாக்குவாதம் அங்க வருதுன்னா, நாம முன்னேறி செல்வதை தடுப்பதற்கும் நம்முடைய வாழ்வில் ஒரு இடரலை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் நாம் போக வேண்டிய தூரத்தை அடையக்கூடாதபடி தடை செய்வதற்கும் இந்த வாக்குவாதங்கள் வருகின்றன. அப்ப இதுல போய் நாமும் வாக்குவாதம் செய்தால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை இழந்து விடுகிறோம். இயேசுவை குறித்து இப்படிதான் சொல்லியிருக்கிறது, அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் யாரு கூடயும் தர்க்கம் பண்ண மாட்டார். அப்படியானா சிலர் கேட்கலாம், சில காரியங்களை விலக்கி சொல்லலாமா, புரியும்படி சொல்லலாமா, சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதே அப்படின்னு சொன்னா, அதை கேட்கக்கூடியவர்களுக்கு, அதை புரியக்கூடியவர்களுக்கு தான் அதை நாம் சொல்ல வேண்டும். இவர்களுக்கு எல்லாம் தெரியும், இது நம்முடைய உரிமை என்று அவர்களுக்கு தெரியும், இது நம்முடைய பிரயாசத்தின் பலன் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் நம்முடைய வளர்ச்சியை தடை செய்வதற்கு, நாம் மென்மேலும் வளர்ந்து பெருகிவிடக் கூடாதபடிக்கு தடை செய்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அமலேக்கியர் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போகின்ற பொழுது இந்த வாக்குவாதமான காரியங்கள் வரும். அது உங்க சொத்து பிரச்சனையா இருக்கலாம், உங்க வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், உங்க பண பிரச்சனையா இருக்கலாம், உங்க வேலை பிரச்சனையா இருக்கலாம், உங்க தொழில் பிரச்சனையா இருக்கலாம், நீங்க வாழுகிற பகுதியில் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். பொறாமையின் நிமித்தமாக வருகின்ற எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் போய் தர்க்கம் செய்யாதிருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்வார். அப்படின்னா ஆண்டவர் அவங்களை அடிச்சிருவாரா, அவங்களை தண்டிச்சிருவாரா? இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கென்று புதிய காரியத்தை செய்வார். நீங்கள் வாக்குவாதம் செய்கின்ற பொழுது, நீங்க நன்றாய் பாருங்க, இருவர் வாக்குவாதம் பண்ணும்போது முதல்ல மெதுவான வார்த்தைகள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாக்குவாதம் உச்சுகின்ற பொழுது மனிதன் கோபத்தின் உச்சத்தில் போய் பேசக்கூடாததை, சொல்லக்கூடாததை எல்லாம் பேசி சொல்லி விடுவார். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அங்கே கெட்டு போய்விடும். நீங்கள் உங்களை அறியாமலேயே பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி விடுவீர்கள். அது நிமித்தமாக உங்கள் பேருக்கு, உங்கள் நற்பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படும். அது மாத்திரமில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் போய் ஒரு துறவை வெட்டுறாங்க, அங்கேயும் தண்ணீர் வருகிறது. அதுக்கப்புறம் இந்த வாக்குவாதம் செய்யறவங்க நிறுத்தி கொள்ளுகிறார்கள். அப்ப நீங்க இதுல இருந்து என்ன பார்க்க முடிகிறது? வாக்குவாதம் பண்றவங்க கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும். அவங்க ஆத்திரம் தீரு வரைக்கும் அந்த பொறாமையின் நிமித்தமாக அவர்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் தீர்ந்து போக மட்டும்தான் அவங்களால பேச முடியும். அதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டார்கள். அப்ப இந்த இடத்துல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் வளர முடியும். நீங்க பாத்தீங்கன்னா 28ஆம் வசனம், ஆதியாகமம் 26, 28 பாத்தீங்கன்னா, இந்த அமலேக்கியர் திரும்ப வந்து ஈசா கிட்ட பேசுறாங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 29ஆம் வசனம், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம்.
நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். பாருங்க, இப்போ இந்த அமலேக்கியரும் சரி மற்றவர்களும் சரி இந்த ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறார், மெய்யான தெய்வம் இருக்கின்றது, அவர்தான் இவர்களை வழிநடத்துகின்றார் என்று சொல்லி அவர்கள் புரிந்து விளங்கி கொண்டார்கள். இப்ப புரிந்து விளங்கி கொண்ட பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஈசாக்கின் நிமித்தம் நமக்கு கேடு வந்து விடாதபடிக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உன் சத்துருக்கள் உன்னோடு சமாதானம் ஆவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம், நம் வாழ்க்கையில் கிடைக்க பெறுகிற நன்மைகளை யாரும் தடை செய்ய முடியாது. அப்போ இவங்க மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் தடை பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்ச காலம் தான் அவங்களால தடை பண்ண முடியும், அதற்கு மேல அவங்களால தடை பண்ண முடியாது. அப்ப அவங்க முயற்சித்து விட்டு அதுல ஒரு தோல்வியை கண்ட பின்பு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, ஈசாக்கு தானாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவில்லை, அவனோடு கூட யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். இப்ப உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து செயல்படுகிறார் என்பதை உலகம் அறிந்து கொண்ட பின்பு, உறவுகள் அறிந்து கொண்ட பின்பு, சமூகம் அறிந்து கொண்ட பின்பு உங்களோடு வாக்குவாதம் செய்வதை நிறுத்தி விடுவார்கள். ஆனா நீங்களா போய் இவங்க வாக்குவாதம் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தால் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை, நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழக்க நேரிடும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இப்படிதான் இழந்து போறாங்க. எப்படி இழந்து போறாங்க? வாக்குவாதம், அவன் என்னை பத்தி இப்படி பேசியிருக்கிறான், என்கிட்ட வந்து இப்படி ஏசிட்டு போயிட்டான், என் வீட்டு வாசல்ல இருந்து இப்படி சத்தம் போட்டுட்டு போயிட்டான், திருச்சபையில இருந்து இப்படி சத்தம் போட்டுட்டு போயிட்டான், அப்ப அவனை விடக்கூடாது, அவனுக்கு பதில் பேசி ஆகணும் என்று அவனோட வழக்கை தொடுப்பதும் அவனுடைய வாக்குவாதம் செய்வதும் நம்முடைய நிம்மதியை கெடுத்துவிடும், நம்முடைய அமைதியை கெடுத்துவிடும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் நாம் வளராதபடி நம்முடைய சிந்தையை சீரழித்து விடும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும். இன்னைக்கு அநேகர் இப்படிதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடையில் இருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இன்னொருடைய பார்வைக்கு பொறாமையா இருக்கின்றது. நிச்சயமா பொறாமையா தான் இருக்கும். அதனால பொறாமையின் நிமித்தமாய் செய்யப்படுகிற காரியத்திற்கு நாம் பதில் செய்யக்கூடாது. பொறாமையினால், எரிச்சலினால் நம் மீது தாக்குதல் நடத்துகிறவர்கள் ரொம்ப காலம் அந்த தாக்குதலை நீடித்து கொண்டே போக முடியாது. அது எந்த விதமான தாக்குதலாக இருந்தாலும் சரி. அப்போ கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கிற நாம் வாக்குவாதம் செய்வதை நிறுத்திவிட வேண்டும். வாக்குவாதம் செய்யக்கூடாது. யாரோடையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. சகோதரனோடு வாக்குவாதம் பண்ணாதீங்க, கணவனோடு வாக்குவாதம் பண்ணாதீங்க, மனைவியோடு வாக்குவாதம் பண்ணாதீங்க, சமூகத்துல இருக்கிறவர்களோடு வாக்குவாதம் பண்ணாதீங்க, உங்களோட வேலை செய்கிறவங்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அமைதியா இருக்கு. நாம நினைக்கிறோம் நம்ம பேசலன்னா, நம்ம கேட்கலன்னா, இவங்களை நம்ம தட்டி கேட்கலாம், என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. அமைதியா இருங்க. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர்கள் நிமித்தமாய் உங்களுக்கு வந்த எதிர்ப்புகளில் எல்லாவற்றிலும் இருந்து, ஆசீர்வாத குறைவுகளில் இருந்து கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். ஆகவே இயேசுவை நோக்கி பார்த்து அமர்ந்திருங்கள். இயேசுவை நோக்கி பார்த்து அமர்ந்திருங்கள். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் வாக்குவாதம் யாரோடு கூடயும் பண்ணக்கூடாது. அப்போ யாருக்காவது காரியத்தை விலைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொறாமை நிமித்த வாக்குவாதம் பண்ணுகிறவர்களுக்கு நீங்க விலைக்கு சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர் விளங்கி கொண்டு வந்துதான் உங்களோடு வாக்குவாதம் பண்ணுகிறார். அப்போ புரியாம யாராவது வாக்குவாதம் பண்ணினா அவங்களுக்கு தான் காரியத்தை புரித வைத்து அவங்களை சமாதானப்படுத்த வேண்டும். பொறாமையினாலும் எரிச்சலினாலும் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களோடு நீங்க எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவர்களை விட்டு விலகி இருங்கள். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆகவே
கடந்த காலங்களிலே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் பண்ணியிருந்தால் இந்த நாளிலே அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் அதை மன்னித்து விடுங்கள். இனி வாக்குவாதத்திற்கு போகாதிருங்கள். அமைதி காத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே மேன்மையானதை, உயர்வானதை வைத்திருக்கின்றார். அதை நோக்கி உங்களை அவர் நடத்தி செல்கின்றார். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆகவே வாக்குவாதம் செய்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். அதனால் அநேகர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். நாமும் அதை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண நன்மையை நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை சீக்கிரங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை கனப்படுத்துகிறோம். இதோ உடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ரட்சிப்பின் வஸ்திரத்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தரிப்பிக்கிறாக. நாளை கேட்ட சத்தியத்திற்கு செவி சாய்த்து அதற்கு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்விலே மேன்மை உயர்வை ஏற்ற காலத்திலே உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிடும் சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்கிறார். இவர்களுக்கு எதிராக வாக்குவாதம் செய்கிறவர்களை இவர்கள் என்று விலக்கி இவர்களை காத்துக் கொள்கிறார். ஒரு வாழ்விலே எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை நீர் பரத்திலிருந்து அற்புதமாக அதிசயமாய் இவர்களுக்கு நடப்பித்துக் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இவருடைய சமாதானம், இவருடைய சந்தோஷம் இவருடைய வாழ்விலே என்றென்றும் நிலைத்திருக்க கருதித்தார். சுகபலத்தோடு பிள்ளைகளை காத்து வழி நடத்தும். போக்கில் வரத்தும் விசேஷ பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு தான் பார்த்தின் நன்மைகள் எங்க வாழ்க்கையிலே வெளிப்பட கிருபித்தார். ஈசாக்கோடு கூட நீ இருக்கிறேன் என்று அபிலேக்கர் கண்டு கொண்டது போல இவளுக்கு எதிராய் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்பதை, ஆண்டவரே நீர் இவர்களோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் வகையிலே நீர் இவர்களை காத்து ஆசீர்வதிக்கிறார். அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி சொல்லுங்கள். இந்த காரியத்திலே அற்புதங்களில் அதிசயங்களை எதிர்பார்த்து வெளியில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நீ செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே. ஆமென். உள்ளம்மா
உள்ளம் ஆனந்த கீதத்திலே நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன்.